ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய ஜூக்கு தான் வந்து போகிறோம். ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா, இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரஷ்ஷாகவே தான் இருக்கும். ஏன்னா நிறைய வந்து மார்க்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து சூப்பரான ஏரியா பாளையம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தாண்டின பிறகு வந்து ஒரு சர்ச், அப்புறம் வந்து ஸ்டேடியம் வந்து இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச். நிறைய ஸ்டார்ஸுக்கெல்லாம் வந்து மேரேஜ் வந்து ஆச்சு இங்கே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண் சில்க்ஸ், இங்கே வந்து ரொம்ப வந்து ஓணம் கலெக்ஷன் நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்க போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்னலெல்லாம் தாண்டி தான் பார்த்திங்கன்னா மியூசியம் வந்து இருக்குது ரைட் சைடில். ஸோ ரோடு எல்லாமே என்னவோ கொஞ்சம் ரஷ் இல்லாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock தாண்டி ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மியூசியத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ் இல்லை. மேபி உள்ளே வந்து ரஷ் இருக்கலாம். ஸோ பார்க்கிங் வந்து பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து உள்ளே தான் வந்து போகணும். ஸோ போகிற வழியில் நம்ம வந்து பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிளாஸ். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியே கலர்ஃபுல்லாகவும், நம்ம வந்து உள்ளே வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து நல்லாவே தெரியும். ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம வந்து மியூசியத்துக்குள்ளே வந்து போயாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா மியூசியம் இருக்குது, உள்ளே வந்து ஜூ வந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கிளாக் ரூம், அப்புறம் வந்து டிக்கெட் கவுண்டர் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, உள்ளே வந்து போகலாம். போன ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மங்கி வந்து நிறையா இருக்கும். பட் இப்போ வந்து அந்தளவுக்கு மங்கீஸ்லாம் இல்லை. 1, 2 வந்து இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மங்கீஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மங்கி வெரைட்டி. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய மங்கீஸ்லாம் போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூண்டில் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டின பிறகு தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த க்ரொக்கடைலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பல்காகவே இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து நின்று பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா சரணாலயம், அதாவது பேர்ட்ஸோட ஒரு ஃபுல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூண்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பார்க்கலாம். 2 சைட் பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதுலேருந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேம்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப வந்து பெருசாகவே இருந்துச்சு. ட்ராகன் பேம்புன்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிக்காக தான் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு பேம்புவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக வந்து வளர்ந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரடி வந்து இன்னும் சாப்பிடாமலும் இருந்த மாதிரி ரொம்ப வந்து மெலிஞ்சு போய் தான் இருந்துச்சு. 2 கரடி வந்து இருக்குது. ஸோ நம்ம டைமுக்கு என்னவோ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, இல்லாட்டா அந்தளவுக்கு வந்து வெளியில் வந்து வராது. நிறைய பேர் அதை வந்து பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஜூக்கில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹிப்போபட்டமஸ். ஈவினிங் டைம்னால கொஞ்சம் தண்ணியில் அவ்வளோவா வந்து இல்லை, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரையில் தான் வந்து இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஃபுட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோக்கு வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக லயன், டைகர், அப்புறம் வந்து ஸ்னேக் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நாங்கள் ஈவினிங் தான் வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:45 வந்து ஆயிடுச்சு. ஹலோ, நம்ம வந்து இப்போ பைசன் கிட்ட வந்து நிற்கிறோம். இந்த பாகுபலி படத்தில் வர பைசன் இருக்குல்ல, அது நிறைய வந்து நிற்கிது. இந்த தெரியுதா? அப்புறம் வேறு எங்கே இருக்குது? வேறு எங்கே வச்சு பேர் அது நிற்கிறோ தெரியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைசன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நின்றுச்சு. ஸோ அதே வந்து நான் கவர் பண்ணேன். பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மான் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். மான் வந்து எக்கச்சக்கம் வந்து இங்கே வெரைட்டி ஆஃப் மான் வந்து இருக்குது. ஸோ புள்ளி மான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம்.
இது பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வந்து இங்கேயே வந்து நம்ம நின்றுட்டுருந்தோம். ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. பலா இலை வந்து சாப்பிட்டுட்ருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்த பிறகு டீ வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சிங்கம்லாம் இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ டீ எல்லாம் நம்ம வந்து குடிச்சிட்டு கேக் வந்து வச்சுருந்தாங்க. டைம் கொஞ்சம் லேட் ஆனனால வந்து ஃபுட் அந்தளவுக்கு வேறு இல்லை. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் கேக்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் வந்து பார்க்க போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா டைகர் அப்புறம் வந்து லயன், ஹைனா வந்து இந்த வாட்டி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கம் வந்து பார்க்கலாம். 2 லயன் வந்து இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து ஆண் பெண் வந்து 2மே இருந்துச்சு. ஸோ பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் 2யும் வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைனா. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டைம் தான் வந்து ஹைனா வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கேருந்து எட்டி வந்து பார்த்தேன் எங்கள் சிங்கத்தை வந்து. ஸோ அந்தளவுக்கு வந்து தெரியல. ஷார்ட்டாக இருக்கனால அந்த அளவுக்கு எனக்கு வந்து தெரியவே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளைப்புலி. ஸோ அதுவும் வந்து ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா லெப்பர்ட். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைனா. இதுவும் பார்த்திங்கன்னா கூண்டில் வந்து வச்சுருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து விடுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. அதாவது சின்ன கூண்டில் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் காடு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காட்டு மான் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிகள் வந்து நல்லா இருந்துச்சு. அதோட சவுண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளம்பன்னி. இது வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2, 3 மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஸ்பீடாக வந்து போயிட்டே இருந்துச்சு. ஹலோ, இது வந்து பட்டர்ஃப்ளை பார்க். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி இருக்காது. சும்மா வந்து நடந்து போகிற வே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்து பறந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்புகள் வந்து இருக்கும்ல, அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் வந்து அந்தளவுக்கு அலௌட் இல்லை. நான் தான் தெரியாமல் பார்த்திங்கன்னா எடுத்தேன். ஸோ இது வந்து நல்ல பாம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அனகோண்டா. எல்லா லைட்டையும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஃபைனலி நம்ம வந்து மியூசியத்தில் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. பாம்பு வந்து ஃபோட்டோ அந்த அளவுக்கு அலௌட் கிடையாது. ஸோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு, க்ளோசிங் டைம். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ நம்ம வந்து டயர்டாக இருந்தனால கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தோம். பட் வந்து சீட்டிங் வந்து இல்லவே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள வச்சு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கோடு வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அந்தளவுக்கு ஓணம் வந்து செலிப்ரேஷன் இல்லாதனால லைட் செட்டிங் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு முஸ்லீம் பள்ளி. பார்க்கவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது லைட்டெல்லாம் போட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டு டின்னரை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு தோசை கடைக்கு வந்து இருக்கோம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீஸ் சிக்கன் தோசை. இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை வந்து கிடைக்கும். ஒரு 120 வெரைட்டி வந்து தோசை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு தோசையை பார்த்திங்கன்னா 3 வந்து கட் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.